ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். அப்புறம் பொங்கல் செலிப்ரேஷன் தான் நல்லபடியாக முடிஞ்சிச்சா? நானும் பொங்கலை ரொம்ப ஜாலியாக செலிப்ரேட் பண்ணேன். சரி, இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? எப்போ வருவாய்வ? யோ, பேரில் மட்டும்தான் அறிவு வச்சிருக்கேன், ஆனால் உனக்கு அறிவு சுத்தமாக கிடையாது. நான் தான் உன்னை பார்க்க முடியாதுன்னு சொல்கிறேன்ல, சும்மா ஃபோன் பண்ணி வாவான்னு எதுக்கு கூப்பிட்ற? ஐயோ செல்லம், நீ கோவத்தில் பேசுகிறேம்மா. மாமா மேலே கோவம்லாம் படக்கூடாது. மாமாவா? யாருக்கு யாருக்கு யார் கேட்பம்மா? அவ்வளோதான் உனக்கு மரியாதை. ஒழுங்கா ஓடிடுங்க. அது ஐயோ, என் செல்லம் ரொம்ப கோவமாக இருக்கு போல இருக்கே. ஒழுங்கா போயிடு, இல்லைன்னா என் வீட்டுக்கு போய் இந்த கல்யாணமே வேணான்னு சொல்லிடுவேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது. அறிவு, உனக்கு அவ்வளோதானே மரியாதை. தள்ளிப்படா. கையெடு முதல்ல மறந்து. அன்னைக்கு நான் உன்கிட்ட அப்படி பேசுனது தப்பு தாண்டி. சாரி. திருப்பி அப்படிலாம் பண்ண மாட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ஒழுங்கா பேசு. அட கலைமா, ஒன்றும் மாமா மேலே கோவம் போலையாடா? யோ, மாமா கிமான்னு சொல்கிற வேலை வச்சுக்கிட்டா உனக்கு அவ்வளோதான் மரியாதை. ஒழுங்கா ஓடிட்டு இந்த இடத்த விட்டு. அப்போ என்ன உனக்கு பிடிக்கல? ஆமாம், பிடிக்கல. அப்புறம் எதுக்கு இப்படி ரெடியாகி வந்தா நான் கூப்பிட்டவனே? அது வீட்டில் கல்யாணம்ல, அதனால சொந்தக்காரங்களாம் வருவாங்கன்னு எங்கள் அத்தை தான் இப்படி ரெடியாக சொன்னாங்க. நானும் ஒன்றும் உனக்காகலாம் ரெடி ஆகலை. நம்பிட்டேன். யோ, நீ நம்பினாலும் நம்பலனாலும் அதான் என் உண்மை. அப்படியா? ஐயோ பார்த்துடி, கழுத்து சுளுக்கு பிடிச்சிக்க போகுது. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம். ஏய், நான் தாண்டி கவலைப்படணும். நான் கவலைப்படாம வேற யார் கவலைப்படுவா? என்னடி மாமா ரொம்ப போட்டு அழைச்சிட்டோம், வலிக்குதா? யோ, உனக்குலாம் வெக்கமாவே இல்லை. இவ்வளோ அசுத்தப்படுத்துறேன், ஏன் பின்னாடி வந்துட்டு இருக்க? இல்லையே. ஆனா அன்னைக்கு நான் பேசினதுக்கு அப்புறம் நானும் ரொம்ப ஃபீல் பண்ணேன். நீயும் ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பல. சாரிடி கலை. என்னடி அவ்வளவுதானா? வேற எதுவும் இல்லையா? வேற என்ன பண்ண சொல்ற? வேற என்ன பண்ண சொல்ற? நீ பேசின பேச்சுக்கு உனக்கு கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னதே பெரிய விஷயம். சரிடி கோவத்துல கத்தாத, பொறுமையா பேசு. பொறுமையா பேசுற அளவுக்கு நீங்க என்னையா பண்ணிருக்க? என்ன கோவப்படுத்துற மாதிரி தானே ஒன்னொன்னையும் பண்ற. அப்புறம் எங்கிட்ட நான் பொறுமையா பேசுறது? சரிடி, இதுக்கப்புறமா அப்படிதான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. உன்னை கோவப்படுத்தி பார்க்கறதுல எனக்கு ஒரு சந்தோஷம். என்னது, இதுக்கப்புறமா இப்படிதான் இருப்பியா? யோ, எனக்கு கல்யாணமே வேணாம். நிறுத்திட்டு எங்கன்னா ஓடிடுறேன். தயவு செஞ்சு இதை விட்டுறியா? அப்படிலாம் உன்னை விட முடியாது. நீ ஏன் ப்ராப்பர்ட்டி, புரியுதா? என்னை விட்டு எங்கேயும் போகவும் முடியாது, போகவும் விட மாட்டேன். அதனால தான் அன்னைக்கு என்னை பார்த்து அவ்வளோ கேவலமாக பேசினியா? ஏய், நம்ம ரெண்டு குடும்பத்திலும் சண்டை. நீ என்னையே நினச்சிட்டு என் பின்னாடி சுற்றிட்டு இருந்த. என்னால உன் லைஃப் கெட்டு போயிடுமோ அந்த ஒரு காரணத்துக்காக தாண்டி அப்படி நான் பேசினேன். மற்றபடி உன்னை நான் எப்பவுமே அப்படிலாம் நினச்சதே இல்லை. ஓ, சரி. இவ்வளோ தூரம் உனக்காக வந்திருக்கேன். எதுனா கொடுத்தா நல்லா இருக்கும். கண்ணத்துல பலான் நல்ல தரேன், வாங்கிட்டு போறியா? என்னடி ப்ளீஸ். யோ, உன் மேல நான் கூட காண்ட இருக்கேன். ஒழுங்கா ஓடிடு. உனக்கு கல்யாணத்துக்கு ஓகே சொன்னதே பெரிய விஷயம். எதனா ஏடாகுடம் பண்ண கல்யாணத்தை நிறுத்திட்டு நான் பாட்டு என் தம்பி கூட என் வீட்லயே இருந்துடுவேன். வேணாம், அப்படிலாம் பண்ணிடாத. நான் கல்யாணத்துக்கு அப்புறமே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். பாப்பையா? பார்க்கலாம். என் செல்ல பொண்டாட்டி, லவ் யூ டி கலை. போடா, அறிவில்லாத அறிவு. நல்லா இருக்குடி இந்த பேர் இருக்கு. டேய் சொல்லுடா. டேய், எதுக்குடா இப்போ நடு ரோட்டில் சேரை போட்டு உட்கார வச்சிருக்க? அது ஒன்றும் இல்லை மச்சான், ஒரு சின்ன பஞ்சாயத்து. அதை முடிச்சுட்டு கிளம்பிடுவானே. பஞ்சாயத்தா? என்னடா பேசுற? இன்னும் கொஞ்ச நேரத்தில் உனக்கு தெரிஞ்சிடும்டா, வெயிட் பண்ண. அட என்னடா இது, பைத்தியங்க நடு ரோட்டில் சேரை போட்டு உட்காந்துருக்குங்க. ஆத்தாடி இவனுங்களா? அப்படியே சைடு வாங்கி போயிட்றா சிவா. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஐயோ, நானே வேலியில் போகிற ஓடான தூக்கி வேட்டியில் விட்ட கதையாக ஆயிடுச்சு. ஐயோ, கூப்பிட்றானுங்களே, என்னத்தை கேட்க போகிறானுங்களோ? ஆமாம், நான் ஏன் பயப்படணும்? நம்மளை பற்றி எந்த உண்மையும் இவனுங்களுக்கு தெரியாது. அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் அந்த பரட்ட மண்டையை பற்றி தான் தெரிஞ்சிருக்கோம். நம்மளை பற்றி எதுவும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. கூலாக ஹேண்டில் பண்ணுற சிவா. சொல்லுங்க ப்ரோ. இது நான் உனக்கு ப்ரோவா? ப்ரோன்னு ஒரு மரியாதைக்கு சொன்னேங்க.
சொல்லுங்கள் எது கூப்பிட்டீங்க? இவன் அந்த வினோத்தோட ஃப்ரெண்ட் ஆச்சு. இவன் கூட என்ன பஞ்சாயத்து உனக்கு? எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே. ஆ, நம்மக்கிட்ட இவன் என்ன பேச போகிறான்? ம், சொல்லுங்க. இல்லை, இந்த ஊரில் நித்யான்னு யாரையாச்சும் உங்களுக்கு தெரியும்? ஆத்தி, கரெக்டாக கேட்குறானுங்களே. நித்யாவா? நித்யா அப்படி யாரையும் எனக்கு தெரியாது ப்ரோ. ஏன், என்ன விஷயம்? ஓ, தெரியாதா? இல்லை ஜி, அவங்களால என் ஃபேமிலிக்கு ஒரு ப்ராப்ளம். அவங்களுக்கு ஏதோ ஒரு பரதேசி ஹெல்ப் பண்ணுறதா கேள்விப்பட்டேன். அந்த பரதேசியை தான் கொஞ்சம் விசாரிக்கலான்னு வந்திருக்கேன். பரதேசியா? இவனுங்க தெரிஞ்சு வந்து நம்மக்கிட்ட கேட்குறானுங்களா இல்லை தெரியாமல் கேட்குறானுங்களா? ஒன்றுமே புரியலையே. எதுவுமே தெரியாமல் எப்படி இவனுங்களை சமாளிக்க போகிறேன்னா? அர்ஜுன், என்னால் உன்னை மறக்கவே முடியலடா. உன் நினப்பு வந்து எனக்கு கொல்லுதுடா, கொல்லுது. சுபா, அம்மாவா? அம்மா எதுக்கு வந்திருக்காங்க? உள்ள வாங்கம்மா, டோர் திறந்துதான் இருக்கு. சுபா, எதனா வேலையா இருந்தியா? டிஸ்டர்ப் பண்ணிட்டோமா? ஐயோ, அப்படிலாம் இல்லை, சொல்லுங்க. அது அது வந்து எது வந்தாலும் சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லைடா, நீ கல்யாணம் ஆகி போகிறல்ல, அவளும் ஒரு அம்மா தானே. என்னதான் கோவமாக இருந்தாலும் அவன் மனசுக்குள்ளேயும் சில ஃபீலிங்ஸ் இருக்கும்ல. அதை தான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் அது வந்துன்னு எழுதிட்டுருக்கா. அதை நீங்கள் வேறம்மா, நான் போகிற இடத்துல கண்டிப்பாக உங்கள் பேரை காப்பாற்றுவேன். என்னால் எந்த கெட்ட பேரும் உங்களுக்கு வராது. அதை மட்டும் நான் உனக்கு சொல்கிறதுக்காக வரல. என்ன தான் அப்பா இல்லாமல் நான் உன்னை வளர்த்துருந்தாலும் தைரியமாக எல்லா விஷயத்தையும் ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு தான் நான் உன்னை வளர்த்துருக்கேன்னு நம்புகிறேன். நல்லா படித்த பொண்ணு. இதுக்கப்புறம் நான் உன்கிட்ட எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. எதனா ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக அம்மாகிட்ட சொல்லு. அம்மா உனக்காக எப்போவுமே இருப்பேன். அதை நீங்கள் சொல்லணுமாம்மா? எனக்கு அது எப்பயோ தெரியும். நீங்கள் எங்களுக்காக தானே வாழ்ந்துகிட்டே இருக்கீங்க, எனக்காக நிற்க மாட்டிங்களா? நல்ல அம்மா, நல்ல பொண்ணு. மூஞ்ச மட்டும்தான் உருன்னு வச்சுருக்கீங்க. ஆனால் அவன் மனசில் நினைக்கிறது உனக்கு புரியுது, உன் மனசில் நினைக்கிறது அவளுக்கு புரியுது. என்னமோ வித்தியாசமாக தான் பாசம் வச்சுருக்கீங்க நீங்கள். அம்மா, எனக்கு இப்பயே உங்ககிட்ட நான் அர்ஜுனை தான் லவ் பண்ணுறேன். எனக்கு இந்த கல்யாணம் வேணாம்னு சொல்ல தோணுது. ஆனால் நான் இந்த குடும்பத்துக்காக இந்த பண்ணுறேம்மா. என்னால் அதை உங்ககிட்ட சொல்ல முடியல. நான் உங்களுக்கு உண்மையாக இல்லைம்மா, என்னை மன்னிச்சிருங்க. நான் ஒன்றும் அவ்வளோ தைரியமான பொண்ணு இல்லைம்மா. இந்த ஒரு விஷயத்த உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு ஃபேஸ் பண்ண முடியாமல் இருக்க ஒரு பயந்தாங்கோலி. உனக்கு சீராக என்ன வேணுமோ கேளுமா, அம்மா வாங்கி தரேன். என்ன கேட்டாலும் வாங்கி தருவேன். சின்ன வயசில் அப்பா இல்லாமல் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தீங்கன்றது எனக்கு தெரியுமா. அந்த நிலமையில கூட எங்களுக்கு படிப்பு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க. அதை விட பெரிய சீதனை எனக்கு எதுவும் இல்லைம்மா. எனக்கு நீங்கள் கொடுத்த படிப்பே போதும். ஈஸ்வரி, பொண்ணை நீ நல்லா தான் வளர்த்துருக்க, கவலையே பட வேணாம். அவள் எல்லாத்தையும் பார்த்துப்பா, நீ வா. சுபா, எதுவாக இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லிடணுன்னு மனசுக்குள்ளே எதையும் வச்சுக்காதடா. ஐயோ, அப்படிலாம் ஒன்றுமே இல்லைம்மா. நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன். கல்யாணத்துக்கு அப்புறமும் இதே மாதிரி தான் இருப்பேன், கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி ஒரு பொறுப்பான பொண்ணை தான் என் பையனுக்கு தேடினேன். அந்த அனிதா வந்து கிடச்சிருக்கா. அவள் என்ன வாய் தான் கொஞ்சம் பேசுகிறான், ஆனால் நல்ல பொண்ணு தான் நினைக்கிறேன். என்ன, அர்ஜுனுக்கு பொண்ணு தான் பார்த்தாச்சு போல இருக்கேன். ஆமாம் ஈஸ்வரி, அது ஒரு கதை. வா, நம்ம பொறுமையாக போயிட்டே பேசுவோம். சரிக்கா. சுபா, இன்னும் 2 நாளில் கல்யாணம். எதனா பொருள் வேணும்னா எழுதி கொடு, சந்தையில் போய் பசங்களை யாருன்னா வாங்கிட்டு வர சொல்லிடுறேன். சரிம்மா, சொல்கிறேன். அம்மா கிட்ட சொல்லிடலாமா நானும் அர்ஜுனா லவ் பண்ணுறேன்னு? அம்மா புரிஞ்சுப்பாங்க. இருந்தாலும் அறிவு மாமா கலையக்காவை கல்யாணத்தில் எதனா பிரச்சனை வந்திருப்பேன். ஐயோ கடவுளே, என்னால் அவங்க கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. சின்ன வயசுலேருந்து எங்கள் மாமா எவ்வளவோ கஷ்டத்தை பார்த்துட்டாரு. இந்த ஒரு தடவை என் மாமாக்காக நான் கஷ்டப்படுறது ஒன்றும் தப்பில்லை. இந்த பரதேசி மட்டும் என் கையில் கிடச்சான். அப்படியே இந்த கையாலேயே அவன் மூக்கில் ஒரே பஞ்சுங்க. மூக்கில் அப்படியே குடமாக ரத்தம் ஊற்றணும். எதுக்கு தேவையில்லாமல் நித்யாவை பற்றி அவன் பேசுகிறான்? ஒருவேளை நித்யாவால் எதுனா பிரச்சனை வந்துருச்சோ திருப்பியும். அதை எதுக்குங்க என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? அட, விஷயம் இல்லாமல் நான் சொல்லுவேன் நான் உங்ககிட்ட. அவனை நீங்கள் எவ்வளோ அடிச்சு கேட்டாலும் நான் உண்மையை சொல்ல மாட்டேன்டா. நாங்களும் வந்துட்டோம். வாய்ஸே இவ்வளோ ஸ்வீட்டாக இருந்தா ஆள் எவ்வளோ ஸ்வீட்டாக இருப்பா. போன விஷயம் என்னாச்சு பார்த்தீங்களா?
இல்லை, பார்க்கறதுக்கான சான்ஸ் எங்களுக்கு கிடைக்கல. வாவ், இந்த வாய்ஸும் ஸ்வீட்டாக இருக்கே. சொன்னா 2 லட்டு திங்க ஆசையா, இதுக்கு மேலே பொறுக்க முடியாது. திரும்பி அந்த அழகிகளை பார்த்துட வேண்டியதுதான். ஐயோ பா, என் எதிரே 2 பாப்பா, கை வச்சா என்ன தப்பா? ஏய், உன்கிட்ட பேசிட்டு இருக்கோண்டா, அந்த பக்கம் திரும்பி என்ன பண்ற? நீங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் வேணும்னா அவங்கள என்ன கேள்வி கேட்க சொல்லுங்க, நான் அப்பதான் பதில் சொல்லுவேன். நீங்களே கேட்ட நான் சொல்ல மாட்டேன். கட்டிங்க, அது என் பொண்டாட்டிடா. ஐயோ, ஒரு டிக்கெட் அவுட்டா? சரி, இன்னொன்று இருக்குல்ல, அந்த பொண்ணை கேட்க சொல்லுங்க, நான் அப்பதான் பதில் சொல்லுவேன். அடடே, அது என் பொண்டாட்டிடா. எவன் அவன்? ஏய் பரதேசி, அது என் பொண்டாட்டிடா. யோ, உங்களுக்கே மனசாச்சு இல்லை? உங்கள் மூஞ்சிங்கெல்லாம் பார்த்தா எவனுக்குன்னா பதில் சொல்லணும்னு தோணுமா? அந்த 2 புள்ள மூஞ்சியும் பாரியா, அப்படியே லக்ஷ்மி கலை தாண்டவம் ஆடுது. அவங்க 2 பேரும் கேட்டால் தான் நான் பதில் சொல்லுவேன். நீங்களாம் கேட்டால் நான் பதில் சொல்ல மாட்டேன். யோ யோ யோ, சிரிச்சே கொல்லாதீங்க என்ன. அட கவின், வெயிட் பண்ணுங்க. அவர் தான் நாங்கள் கேட்டால் பதில் சொல்கிறோன்னு சொல்கிறார்ல. என்ன கேட்கணும்னு சொல்லுங்கள், நாங்கள் கேட்குறோம். அட ஏஞ்சல்ஸ், அப்படி சொல்லுங்க, அப்பயாச்சும் இவங்களுக்கு புத்தி வருதான்னு பார்ப்போம். என்னடி நீ சொல்றதே ஒரு மார்க்கமா இருக்கே. அட இருடி, பதில சொல்லட்டோம், முடிச்சிட்டுருவோமா? சரி ரைட்டு விடு. ஏய், என்னடி சொல்றீங்க? அட பிரவீன் சார் தான் ஆசைப்படுறாருல, நாங்கள் தான் கேள்வி கேட்கணும்னு. நாங்கள் கேட்டு சொல்கிறோம், வெயிட் பண்ண. ஐயோ, இவங்க பேசுறதே ஜொவ்வுன்னு இருக்கே. சரி ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி சரி, ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி அவன் இருக்கான் பற்றி, அவனை இந்த பக்கம் வர சொல்லுங்க. அவன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு இரிட்டேட் ஆகுது. யாரை சொல்கிறான் இவன்? ஏய் பைத்தியம், அவன் சொல்கிறதே ஒன்றுதான்டா. காமெடி பண்ணாமல் அனுப்பிச்சிட்டு போகிறான். என்ன ஏதுன்னு கேட்டு வரோம். என்ன பார்த்தா அவனுக்கு இரிட்டேட் ஆகுதாமா? ஆமாண்டா, லேட் பண்ணாதடா, போடா. என்ன ஏதுன்னு விசாரிக்கணும்ல. இப்போ சொல்கிறீங்களா? உங்களுக்கு நித்யாவை தெரியுமா? தெரியுமே, நல்லா தெரியுமே. ஏய், என்னடா நடக்குதுங்க? கூட ஆடுற வரைக்கும் ஆட்டோம், அப்புறம் அனுபவிப்பான். தெரியுமா? எப்படி தெரியும்? அட, அவ தாங்க காசு கொடுத்து என்ன வினோத் கூட பழகவே சொன்னான். வேற எதுனா சொன்னாலா? வேற, அதுக்கப்புறம் உங்க வீட்டில் சுபான்னு ஒரு பொண்ணு இருக்காளாமே. சுபாவா? ஆமாம். அந்த பொண்ணு வரலையா? அந்த பொண்ணு சூப்பராக இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஏய், எனக்கு பதிலே தெரிய வேணாண்டா, என்னை விடுங்கடா. 4 பேர் அவனுக்கு காட்டினா தானே என் மனசாரும். அந்த கஷ்டம் உனக்கே வேணாம், அவங்க 2 பேருமே அதை பார்த்துப்பாங்க. நீ கொஞ்சம் அமைதியா இரு. ஏன் தங்கிட்டாங்க? அந்த பொண்ணுக்கு இப்போ கல்யாண ஏற்பாடு நடக்குதுல்ல, அந்த பிளான் கூட நித்யா அதுதான். சும்மா சொல்லாதீங்க, அவ எப்படி இவ்வளோத்தையும் பண்ண முடியும்? அட டார்லிங், நான் சொல்றத நம்பு. நான் சொல்றது அத்தனையுமே உண்மை. நித்யா எனக்கு காசு கொடுத்து சொன்ன வேலையை நான் செஞ்சேன். அதேமாரி உங்கள் வீட்டில் வேலை செய்கிற ஒரு ஆயாக்கும் காசு கொடுத்து சொன்னதை செய்ய வச்சான். அதுக்கப்புறம் அதுக்கும் மேலே போய் அவங்க அம்மாவே இறக்கியிருக்கான். அவங்க அம்மா தான் இப்போ வினோத் வீட்டில் அத்தையாக நடிச்சிட்ருக்காங்க. வேற எதுனா இருக்கா இல்லை அவ்வளோதானா? இருக்கே, இன்னொன்று இருக்கே. இப்போ புதுசாக அவங்க வீட்டுக்கு ஒரு பொண்ணை அனுப்பி அந்த பொண்ணை வினோத் கூட க்ளோஸாக பழக விட பிளான் பண்ணியிருக்கான். இதை வச்சு கல்யாணத்தில் ஒரு பிரச்சனை பண்ணும், இல்லைன்னா கல்யாணம் நடந்த பிறகு அவன் வாழ்க்கையில் பிரச்சனை பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கான். மது, இது போதும். உங்கள் வேலையை நீங்கள் ஆரம்பிங்க. போடுறா அந்த மியூசிக்கை. போடு, இப்போதான் என் மனசு குளிக்குதுன்னு இருக்கு. ஏங்க, ஏன் வை? என்ன எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கே நீ பிரச்சனையை உண்டு பண்ணுவேன். உன் கூட உட்காந்து நாங்கள் சிரிச்சு பேசணுமா? இவனாலும் கையை காலை முறுக்கி போட்டுக்கணும்டி. விட்டுட்டோம். பேபிமா, நீயுமா? நீ ரொம்ப சாஃப்டான டைப் பண்ணி எல்லாம் சொன்னாங்க. பேபிமாவா? அடிங்க.